ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம பிடிச்சா படி சேனல். அப்போ சொன்னது தான் இப்போவும் என்னடா இது பிடிச்சா படி அப்படின்னா, ஆமாம் கைஸ், பிடிச்சிருந்துச்சின்னா படிங்க, பிடிக்கலைன்னா படிக்காதீங்க, பிடிக்காமல் படித்தா வேஸ்ட். சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிரான்ஸ்மிஷன் லைன் அண்டு ஆர்எஃப் சிஸ்டமோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இன்னும் 2 டேஸில் நமக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபார்ம் டிஸ்டார்ஷன், செகண்ட் யூனிட்டில் லோடிங் அண்டு ட்ரிஃப்ட் மெத்தட்ஸ் ஆஃப் லோடிங், இன்புட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ், ஓப்பன் அண்ட் ஷார்ட் சர்க்யூட், ஜென்ரல் சொல்யூஷன், வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேல்யூ. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ப்ராப்ளம், அப்புறம் Z0 கண்டுபிடிக்கிறது, காமா கண்டுபிடிக்கிறது, V கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்துவோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது செகண்ட் யூனிட்டில் என்ன பார்க்கணும் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன் ஈக்குவேஷன்ஸ் அட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி, ஸோ பவர் அண்ட் இம்பிடன்ஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் VSWR அண்ட் வேவ் லென்த். அண்ட் ஃபோர்த்து கொஷின் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் ஜீரோ டிசிபேஷன், SWR பேஸ்டு ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மித் சார்ட் ப்ராப்ளம் அண்டு அப்ளிகேஷன்ஸ், சிங்கிள் ஸ்டெப் அண்டு டபுள் ஸ்டெப் ப்ராப்ளம், quarter wave transformer, eighth wave, half wave line. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா TE வேவ்ஸும் அந்த TM வேவ்ஸும் ரெக்டாங்குலரு. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று படித்தா போதும், ஓகேவா? ஸோ சர்க்குலர் வேவ். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேவ்ஸ் பிட்வீன் பேரலல் பிளேட்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் கண்டக்டர். ஸோ யூனிட் 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், RF ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், high electron mobility transistor, fundamentals of MMIC and semiconductor basis in RF. சரி, ஓகே. பார்ட் பி கொஷின்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போது பார்ட் ஏ கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1ல் வந்து டிஃபைன் டிரான்ஸ்மிஷன் லைன், டிஃபைன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்ஃபினிட் லைன், டிஃபைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ், கண்டிஷன் ஃபார் டிஸ்டார்ஷன்லெஸ் லைன், வாட்ஸ் வேவ் ஃபார்ம் டிஸ்டார்ஷன், டிஃபைன் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், டிஃபைன் வேவ் லென்த் அண்ட் வெலாசிட்டி, டிஃபைன் ரிஃப்ளெக்ஷன் லாஸ் ஃபேக்டர். ஸோ செகண்ட் யூனிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபைன் SWR, லிஸ்ட் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் ஏ ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிஷன் லைன், SWR பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் அண்டு வாட் நோட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 3ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் சிங்கிள் ஸ்டெப் அண்ட் டபுள் ஸ்டெப் மேட்சிங், மென்ஷன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்மித் சார்ட், வாட்ஸ் நீட் ஃபார் இம்பிடன்ஸ் மேட்சிங், டிஃபைன் ஹாஃப் வேவ் லைன் அண்ட் வாட்ஸ் குவார்ட்டர் வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகே. ஃபோர்த் லெசனில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ் TEM வேவ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் TE வேவ், டிஃபைன் வேவ் இம்பிடன்ஸ், டிஃபைன் TE அண்ட் TM மோட் ஆஃப் ப்ரொபகேஷன், வாட் இஸ் ரெக்டாங்குலர் வேவ் கைட் ப்ரிஃபர்டு ஓவர் சர்க்குலர் வேவ் கைட். ஸோ ப்ராப்ளம்ஸ், டிஃபைன் ஸ்கின் டெப்த், வாட்ஸ் பவர் ஆம்ப்ளிஃபையர், ஆல்சோ கேரக்டரிஸ்டிக்ஸ் பேராமீட்டர், define power divider, list out various types of mixer, distinguish between oscillator and a mixer, mention the use of coupler in RF transistor circuits. ஓகே guys, இவ்வளவும் படிக்க நம்ம ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறோன்னா டைம் இருக்காது. ஸோ படித்து யாரும் மெமரி பண்ணிக்காதீங்க, புரிஞ்சு படிங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கான்செப்ட் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா கான்செப்டையும் எழுதி படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் படிக்கிறோம் அப்படின்னா எல்லா கொஷினையும் ஓரளவு மோஸ்ட்டாக கவர் பண்ண பாருங்கள். நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கொஷின் தான் கரெக்டாக கேட்பானுங்க. ஸோ நானும் இதை ஃபேஸ் பண்ணிடுங்க. ஸோ படிக்கக்குள்ளே நான் கொடுத்துருக்க இந்த கொஷின் எல்லாத்தையுமே ஓரளவு கோத்ரூ பண்ணிக்கோங்க. படிக்க முடியலனாலும் ஜஸ்ட் ஒன் டைம் அப்படியே ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க. ரிவைஸ் மீன்ஸ் ஒன் டைம் படித்து பார்த்துட்டு என்ன கான்செப்ட்னு சும்மா பார்த்துட்டு போங்க. ஸோ அது தட்ஸ் எனஃப். ஏன்னா அந்த கொஷின் சப்போஸ் கேட்டாலும் அதை வச்சு கொஞ்சம் ஸ்டோரியாவது எழுதுகிற மாதிரி பார்த்துட்டு போங்க. ஸோ ஓகே. ஸோ இன்னும் 2 டேஸில் எக்ஸாம் வருது. எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு வேணும், இல்லை இதில் இருக்க ஏதோ ஒரு பர்டிகுலர் கொஷனுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.